ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பெயில் சம்பந்தமாக அமர்வு நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் இந்த ரெண்டு நீதிமன்றத்திற்கும் உள்ள ஸ்பெஷல் பவர், சிறப்பு அதிகாரம் அது என்னன்னு பார்க்கலாம். அதை சொல்கிற செக்ஷன் பார்த்தீங்கன்னா சிஆர்பிசியை பொறுத்த மட்டில் 439 அதில் சப்செக்ஷன் 1 என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ரெண்டு கோர்ட்டும், அதாவது உயர்நீதிமன்றம் மற்றும் அமர்வு நீதிமன்றம், அந்த ரெண்டு கோர்ட்டும் டைரக்ட் உத்தரவிடலாம். எதற்கு உத்தரவிடலாம்? அதுதான் நம்ம கீழே பார்க்க போகிறது. கிளாஸ் ஏல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு குற்றம் சுமத்தப்பட்டவராக, அதாவது குற்றம் சுமத்தப்பட்டு கஸ்டடியில் இருக்கணும், அந்த மாதிரி நபர்களை ஜாமீனில் விடுவிக்க உத்தரவு போடலாம். அதே போல் நம்ம செக்ஷன் 437 சப்செக்ஷன் 3 சொல்லப்பட்ட அந்த வழக்கின் தன்மையை கொண்ட அந்த மாதிரி நபர்களுக்கும் ஜாமீனில் விடுவிக்கலாம். அதே போல் அந்த பிரிவில் சொல்லப்பட்ட அந்த கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது சம்மந்தமான அந்த நிபந்தனைகளையும் அந்த அந்த பெயிலில் விடும்போது விடுவிக்கலாம் அந்த ரெண்டு கோர்ட்டும். இதுதான் கிளாஸ் ஏல சொல்லப்பட்ட விஷயங்கள். அடுத்து கீழே இன்னொரு பார்த்திங்கன்னா கிளாஸ் பி. அதில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு நபருமே ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் பெயிலில் விட்டுருப்பாங்க இல்லையா, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் பெயிலில் விட்டுருப்பாங்க. அதில் சில கண்டிஷன்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, அந்த பெயில் கண்டிஷன்லாம். அந்த மாதிரி விஷயத்த என்ன பண்ணலான்னா, இந்த உயர்நீதிமன்றமும் சரி அமர்வு நீதிமன்றமும் சரி என்ன பண்ணலான்னா, ரெண்டு விஷயம் பண்ணலாம். ஒன்று, அந்த கண்டிஷனை செட்டசைட் பண்ணலாம், அதாவது நீக்கிறவு பண்ணலாம். இல்லைன்னா இன்னொன்று என்ன பண்ணலான்னா, அந்த கண்டிஷனை மாடிஃபை பண்ணலாம், மாற்றி அமைக்கலாம். இந்த பவர் இந்த ஹைகோர்ட்டுக்கும் சரி அந்த செஷன்ஸ் கோர்ட்டுக்கும் உள்ளது. சரிங்களா? இதுதான் கிளாஸ் பி. அடுத்து கீழே பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொவிஸோ இருக்குது. அந்த ப்ரொவிஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ரெண்டு நீதிமன்றமுமே, அதாவது ஹைகோர்ட்டும் சரி கோர்ட் ஆஃப் செஷன்ஸ் அந்த கோர்ட்டும் சரி என்ன பண்ணுவாங்கன்னா, ரெண்டு விதமான வழக்குகளை இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த வழக்கு ஒன்று பார்த்திங்கன்னா, அமர்வு நீதிமன்றத்தால் மட்டுமே விசாரிக்கக்கூடிய குற்றமாக இருப்பது ஒன்று. அது என்னன்னு பார்த்திங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு 302 அந்த மாதிரி கேஸை ஞாபகம் வச்சுங்க. ஒன்று, ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா, அமர்வு நீதிமன்றத்தால் விசாரிக்க முடியாது, ஆனால் ஆயுள் தண்டனை கொடுக்கக்கூடிய குற்றம். அதற்கு நான் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லட்டுங்களா? 326 ஆஃப் ஐபிசி. இந்த மாதிரி செக்ஷன் உள்ள அந்த வழக்குகளில் என்ன பண்ணணுன்னா, பிபி அவர்களுக்கு ஜாமீன் மனு சம்பந்தமாக அறிவிப்பை கொடுக்க வேண்டும். சரிங்களா? இது கண்டிப்பாக மஸ்ட்டு கொடுக்கணும். சப்போஸ் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு, இப்போ அந்த மனு கொடுக்குறாங்களே, பிணை மனு, அந்த ஜாமீன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அறிவிப்பு கொடுக்குறாங்களே, அந்த அறிவிப்பு எப்போ கொடுக்கணும்னா, அந்த பிணை வழங்குவதற்கு முன்னாலேயே கொடுக்கணும். இது ஒரு பக்கம். அடுத்து இன்னொன்று பார்த்திங்கன்னா, அதே ப்ரொவிஸோவில் ஒருவேளை நீங்கள் பிணை மனு கொடுப்பது நடைமுறையில் நடைமுறை உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணுன்னா, எழுத்துப்பூர்வமான அந்த காரணத்தினை நீங்கள் பதிவு செய்யணும் அந்த கோர்ட்டு. இது எக்ஸப்ஷன் தான், ஆனால் பொதுவாக ப்ராக்டிக்கலாக எல்லா கேஸ்லேயுமே கொடுத்துட்றாங்க பிபி அவர்களுக்கு. சரிங்களா? இதுதான் அந்த ப்ரொவிஸில் உள்ள விஷயம். அதே ப்ரொவிஸில் இன்னொரு ப்ரொவிஸோ கீழே வருது. ப்ரொவிஸோ ப்ரொவைடட் ஃபர்தர்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ரொவிஸோ சொல்கிறாங்க. அதில் ஒரு 4 வகையான அஃபென்ஸ் சொல்கிறாங்க, அந்த ரேப் ரிலேட்டட் அஃபென்ஸ். அதாவது 376 சப்செக்ஷன் 3, 376 கேபிட்டல் ஏபி, 376 கேபிட்டல் டிஏ, 376 டிபி, அந்த மாதிரி ஐபிசி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வழக்குகள் என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி வழக்குகளில் அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் இருக்காங்களே, அக்யூஸ்டு, அவங்களுக்கு உயர்நீதிமன்றமோ சரி அமர்வு நீதிமன்றமோ சரி பிணை வழங்குவதற்கு முன்னர் பிபி அவர்களுக்கு அறிவிப்பு கொடுக்கணும். அது எப்போ கொடுக்கணும்னா, அந்த பிணை மனு விண்ணப்பம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த அறிவிப்பு அந்த தேதியிலிருந்து 15 நாட்களுக்குள் பிபி அவர்களுக்கு அறிவிப்பு கொடுக்கணும். இங்கே அந்த பீரியடை கொடுக்குறாங்க. போன ப்ரொவிஸில் பீரியட்ஸ் கிடையாது, இங்கே பீரியட் அந்த கால அளவுக்குள்ளே கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த ப்ரொவிஸோ செகண்ட் ப்ரொவிஸில் உள்ளது. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா சப்செக்ஷன் 1 கேபிட்டல் ஏ. இதுவும் மேலே சொல்லப்பட்ட அந்த அஃபென்ஸை சொல்கிறாங்க. என்னென்னா பார்த்திங்கன்னா 376 சப்செக்ஷன் 3, 376 ஏபி, 376 டிஏ, 376 டிபி. இந்த மாதிரி இந்த ஐபிசி வழக்குகள் இருக்கு இல்லையா, இந்த போன்ற வழக்குகளில் பிணை மனு விசாரிக்கிறாங்க இல்லையா, அந்த ஃபைனல் ஹியரிங் வரும் இல்லையா, அந்த பிணை மனு அந்த டைமில் அந்த ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணணுன்னா, அந்த ரெண்டு நபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராவது கட்டாயம், அவசியம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இன்ஃபர்மெண்ட்டுங்கிறது யாரும் கிடையாது, நம்ம ப்ராக்டிக்கலாக கம்ப்ளைண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க தான் இன்ஃபர்மெண்ட், அவங்க ஆஜராகணும். இல்லைன்னா அவரால் அங்கீகரிக்கப்பட்ட நபர், அத்தாரைஸ்டு பர்சன் யாராக அவங்க ஆஜராகணும். இதுதான் சப்செக்ஷன் 1 கேபிட்டல் ஏல சொல்லப்பட்ட விஷயங்கள். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சப்செக்ஷன் 2
அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு உயர்நீதிமன்றம் சரி அமர்வு நீதிமன்றம் சரி 2 பேருமே என்ன பண்ணலான்னா, இந்த ஒரு பிணை மனு உத்தரவு வழங்கியிருக்காங்களே ஒரு நபருக்கு, அந்த நபரை மீண்டும் அரெஸ்ட் பண்ண சொல்லலாம். அதே போல் திரும்ப காவல் வைக்கவும் சொல்லலாம். அதுக்கான உத்தரவு போடலாம். இதுதான் சப்செக்ஷன் 2ல் சொல்ல விஷயங்கள். இது வந்து ஸ்பெஷல் பவர் ஆஃப் தி ஹைகோர்ட் அண்டு கோர்ட் ஆஃப் செஷன். சரிங்களா? இப்போ இதே பிஎன்எஸ்எஸ்ஸை பார்த்தீங்கன்னா செக்ஷன் 483 இதை பற்றி தான் சொல்லுது, ஸ்பெஷல் பவரை பற்றி. அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த கண்டென்ட் எல்லாமே சேம் கண்டென்ட் தான், ஒன்றும் மாற்றம் கிடையாது. அந்த சப்செக்ஷன்ஸ் மட்டும் தான் சில மாற்றங்கள் இருக்கும், மற்றபடி எல்லாமே சேம், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இதை ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரிங்களா? தேங்க்யூ.